இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆகுதுல்ல, உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் டியூட்டியா நீங்க எடுக்கிறது என்ன தெரியுமா? பொண்டாட்டியை திருத்தணும். நீங்க என்ன டீச்சரா? அவன் ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? 30 வருஷம் ஆச்சு மேடம், என் பொண்டாட்டி என்னால திருத்தவே முடியல. குர்ஆன்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன், மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உங்கள் மனைவி உங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவள். விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், உடஞ்சிரும். உங்க முதுகெலும்பு இல்ல, நெஞ்செலும்பு விட்டுறோம். ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது பாருங்க. மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக நான் இப்போ போடுறேன். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஓஷோ சொல்வார், சொற்கள் என்னுடையவை, புரிதல் உங்களுக்குரியவை. உங்கள் புரிதலுக்கும் என் சொல்லுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்வார். நம்முடைய ப. சிதம்பரம் ஐயா இருக்கார்ல, மேனாள் நிதியமைச்சர், இந்தியாவின் நிதியமைச்சர், அவர் சொல்வார், உலகத்திலேயே இருக்கிற ப்ராப்ளம்லேயே மிக முக்கியமான ப்ராப்ளம் எக்கனாமிக் ப்ராப்ளம் கூட இல்லை, டெஃபினிஷன் ப்ராப்ளம்னு சொல்வார். முதல்ல யாரை தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட வந்து சேர்ந்தது, நாம போய் சேர்ந்துகிட்டது, எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், வாழ முடியாது. எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது, எப்படி நடந்து கொள்வது? பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்ங்க சொல்லுவாங்க, தோற்கலாம்னு. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, தோல்வி நிகழலாம், ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். டோன்ட் அக்செப்ட் இட். நிகழ்ந்து விட்டு போகட்டும். ட்ரை, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தருவதே இல்லை. வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும்.